மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அவர்கள் ஒப்பா முதலமைச்சராக இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது, இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழையபடி திமுக பார்த்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு அப்புறம் வீராதி வீரன் சூராதி சூரன் என்று இன்னைக்கு பேசுறார் இந்த டம்மி பீஸ். அதோட இன்றைய தினம் மதுரையில் மிகப்பெரிய ஊழல். இங்க இருக்கிற மதுரை மாநகர மக்கள் எல்லாம் மதுரை மாநகர மக்கள் தானே. ஒரு சில பேர் தான் ஒன்றிய பகுதியிலிருந்து வந்திருப்பீங்க. நீங்க அத்தப்ப பேசுறேன், அந்த மேயரை காணவில்லைன்னு போட்ட நான் பேசுறேன். இந்த மாநகரத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு தான் தேர்தல் நடத்தினாங்க, மாநகராட்சி தேர்தல். அந்த மாநகர மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு திமுக மேயர் இங்க பணியாற்றிட்டு இருந்தார். அதுல வரி வசூல் பண்றாங்க. எதற்கு? மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு வரி வசூல் பண்றாங்க. வீட்டு வரி, கடை வரி, அப்புறம் என்ன தண்ணி வரி, போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக மேயர். எவ்வளவு நாம சொல்லலைங்க. திமுக ஆட்சி, திமுக ஆட்சியிலேயே இந்த மதுரை மாநகராட்சியில்